வண்ண வண்ண கொழுக்கட்டை விநாயகருக்கு மிகவும் பிடிச்சது. நான் உங்கள் சக்தி உமா. என் பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த ப்ளூ கலர் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். ப்ளூ கலரு ஆசைப்படுவாங்க. இப்போ ஒவ்வொரு கொழுக்கட்டைக்குள்ளேயும் என்னென்ன பூரணம் இருக்குது. நம்ம இனிப்பு பூரணம் வச்சுருக்கோம், எள்ளு பூரணம், எள்ளு வெல்லம் ஏலக்காய் போட்டு ஒரு பூரணம் வச்சுருக்கோம். காரத்துக்காக பைத்தம்பருப்பு தாளித்து அது ஒரு பூரணம் வச்சுருக்கோம். அந்த இனிப்பு பூரணம் நம்ம வெறும் தேங்காய், பாதாம், முந்திரி, பிஸ்தா பருப்பு அது மட்டும்தான் போட்டு வெல்லம் போட்டு நம்ம வச்சுருக்கோம். கடலை பருப்பு சேர்த்துக்கிறது கிடையாது. அதனால் இந்த வருஷம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பூரணமாக செஞ்சு வச்சிட்டோம். பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக அதை சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்ன பூரணம்னு பார்ப்போம். கொழுக்கட்டை பூரணம் இது பாதாம், முந்திரி எல்லாம் வச்சு வெள்ளை பூரணம் வச்ச கொழுக்கட்டை. இந்த ப்ளூவில் என்ன இருக்குன்னு பாருங்க. ப்ளூ கலர் எள்ளு கொழுக்கட்டை எவ்வளோ அழகாக இருக்குது. ப்ளூ கலரில் எள்ளு கொழுக்கட்டை நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பச்சை கொழுக்கட்டையை பார்ப்போமா? பச்சை கொழுக்கட்டையும் ஸ்வீட்டு தான் வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த கொழுக்கட்டையில் தொப்பையில் பைத்தம்பருப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை விநாயகருக்கு. கார கொழுக்கட்டை இருடி சரம் இருடி காரம் இருக்குது அதில். இந்த மாதிரி இதை காட்டு. இது ஸ்வீட்டு கொழுக்கட்டை. பார்த்து பொதுமையாக எடுத்துக்க. பிங்க் போடுங்க. பிங்க்லையும் அதுதான் வச்சுருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது பாதாம், முந்திரி எல்லாம் வச்சு அது பாட்டி தனியாகவே செஞ்சுருப்பீங்களோன்னு நினச்சிட்டு கேட்குறேன். யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா தாத்தான்னு. தாத்தா தாண்டா எல்லாத்துக்குள்ளேயும் பூரணம் வச்சு மூடி வச்சாங்க. அதனால தான் அவங்களுக்கு என்னென்ன கலர் வச்சாங்கன்னு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் பாதாம், பிஸ்தா, முந்திரி வச்ச தேங்காய் பூரணம். இது எள்ளு. நேற்று சனிக்கிழமைங்கிறதுனால எள்ளு பூரணம் வச்சோம். அது இல்லாமல் ப்ளூ கலரு இந்த நீல கலர் பூவில் செஞ்சு அதை வச்சது. அதுக்கடுத்து ஒரு காரம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பைத்தம்பருப்பு, தேங்காய், கடுகுளுத்தம் பருப்பு தாளித்து வச்சு ஒரு பூரணம் ரெடி பண்ணேன். 3 கலர் வைப்பேன். 5 வைக்கலான்னு நினச்சேன், நேரம் பத்தலை எனக்கு. கலராக பார்த்தோன்னே என் பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டானுங்க. சஸ்பென்ஸாக அதுக்கு தான் வர சொல்லியிருந்தேன். பார்த்தோன்னே அவனுங்க ரொம்ப குஷியாகிட்டானுங்க. கலராக இத்தனை கலர் இருக்கும். நல்லா சந்தோஷமாக